ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 21/12/2023 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 5ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். அதாவது இன்றைய தினம் தெற்கு திசையை நோக்கி நீங்க பயணம் போகணும் அப்படின்னா தவிர்க்கிறது நல்லது. போய்த்தான் ஆகணும், வேற வழி இல்லை, சில விஷயங்களுக்காக போய்த்தான் ஆகணும் அப்படின்னா தாராளமாக போங்க. சிறிதளவு பரிகாரமாக நல்லெண்ணெயை தலையில கொஞ்சோண்டு, ஒரு சொட்டு தான், அதுக்காக ஒரு குடத்தை கொண்டு தலையில விட்டுட்டு குருஜி சொன்னார் அப்படின்லாம் செய்யக்கூடாது. ஒரே ஒரு சொட்டு பரிகாரமா தலையில வச்சுட்டு உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த பயணங்கள் உங்களுக்கு தடைகளே இல்லாம அற்புதமா நிறைவேறும். தனுசு லக்னம், இருப்பு 4 நாழிகை 44 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:21. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 11:53 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் ரேவதி. நாமயோகம் இன்று மாலை 3:42 மணி வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் இன்று காலை 11:53 மணி வரை கௌளவம், அதன் பின்பு இரவு 10:56 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:21 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். அதாவது ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறீர்கள் அப்படின்னா ஒரு 6:30 மணிக்கு மேல ஆரம்பிங்க, சரியா? சந்திராசிரம நட்சத்திரங்கள் மகம் மற்றும் பூரம். இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் கொடுக்கல் வாங்கல் ஏதாகிலும் இருந்தால் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய்கோரில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்று வியாழக்கிழமை என்பதால் குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும் நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய ஸ்ரீ குரு பகவானையும் வணங்குவதால் மனதில் உள்ள குறைகள் நீங்கும். மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சுக்கிரன், விருச்சிக ராசியில் புதன் மற்றும் செவ்வாய், தனுசு ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் ப்ளஸ் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் நாள். இன்னைக்கு வருமானம் வருதோ இல்லையோ, செலவுகள் கொஞ்சம் கண்ணாபின்னான்னு தான் இருக்கும். ஒவ்வொன்றா டான்ஸ் ஆடும், என்ன பண்ணுறது. ஆனாலும் நீங்கள் அருமையாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் சில சந்தோஷமான செலவுகளை சந்தோஷமாக தான் நம்ம ஏற்றுக்கணும். கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்னைக்கு குதூகலமான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்க, ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு வளர்ச்சி உண்டாகும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான சூழ்நிலை நிலவும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று இனிமையாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்மைகள் அதிகரிக்கும் நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் பிளஸ் ராகு பகவான் இருக்கார். 2 பேரும் சேர்ந்தா கொஞ்சம் குழப்பம்தான். ஆனால் உங்களோட இடம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். லாபம் அப்படிங்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த 2 கிரகங்களும் கொடுக்கும். அற்புதமாக வேலை செய்வீங்க. அதே சமயம் விரை ராசியில் குரு பகவான் இருக்கார். செலவுகளும் இருக்கும். ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா கொஞ்சம் வருமானம் ஓரளவுக்கு கூடுதலாகவே வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான சூழ்நிலை நிலவும். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான சம்பவம் அலுவலகத்தில் நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றத்திற்கு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சி உண்டாகும். நன்றாக படிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு தகவல் அருமையாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வெற்றி அடையும் நாள். 10ஆம் இடமாக ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் பிளஸ் ராகு பகவான். அதை நிறைவேற்றுறதுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான். அற்புதமான ஒரு நாள், இனிமையான ஒரு நாள். எடுக்கிற எண்ணங்கள்லாம் அற்புதமாக செயலாற்றும். அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து செல்வது உச்சிதம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுப்புகள் அதிகரிப்பதால் வேலை பளு கூடலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் கூடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் தற்போது ஈடுபட வேண்டாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் நாள். பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல ராகு பகவான் சந்திர பகவான் இருக்கார். அதே சமயம் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். சகாயஸ்தானத்தில் உங்களோட முயற்சிகளை தூண்டி வர்றதுக்குன்னே ஞானக்காரகன் கேது பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். ஏற்கனவே சந்திராஷ்டமத்தில் கொஞ்சம் தவிச்சு போயிட்டீங்க. என்னதான் உங்கள் ராசிநாதன் அப்படிங்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் மனக்குழப்பமும் இருந்திருக்கு. உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் அப்படி இப்படி போயிருக்கு. கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு பாகிஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதன்கிறதுனால அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புது கூட்டாளிகள் வந்து இணையலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதம் வேண்டாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒருவித மன நிம்மதி ஏற்படும். அருமையாக படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் இனிமையாக நிறைவேறும். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில தகவல்கள் அருமையாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்கள் பக்கம் இருக்குது இன்னைக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் வேணும், பொறுமை வேணும்.
முன்கோபத்தை தவிர்ப்பது உச்சிதம். எந்த ஒரு வேலையிலும் கவனம் கண்டிப்பாக தேவைப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளிடையும் வாடிக்கையாளர்களிடையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சில கருத்து பேதங்கள் ஏற்படலாம் என்பதால் அனுசரித்து செல்வது நல்லது. வாகன பயணங்களில் எச்சரிக்கை கண்டிப்பாக வேண்டும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக பணிபுரிய வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். ஏன்னா இன்னைக்கும் கலத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதே சமயம் ராகு பகவான் இருக்கார். அஷ்டமராசியில குரு பகவான் இருக்கார். கவலைப்பட வேணாம், கவனமா இருந்தா போரும். ஆனால் கலகலப்பிற்கு குறைவில்லை. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். லாபம் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள், சலுகைகள் கிடைக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு கலகலப்பான ஒரு செய்தி ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சுமை குறையும் நாள். ஒரு வருமானம் உங்களுக்கு வரும். அதனால அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு கிடைக்கும். ஏன்னா பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பிளஸ் ராகு பகவான், அதே சமயம் கலத்திரஸ்தானத்துல குரு பகவான். என்னதான் உங்களுக்கு பகை கிரகம் உங்க ராசிநாதனுக்கு அப்படின்னாலும் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். வருமானம் வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் பாசமழையில் நனைவார்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து பேதங்கள் இல்லை என்ற அளவிற்கு ஒற்றுமை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நீங்கள் கேட்டிருந்த கடன் உதவி இன்றைய தினம் கைக்கு வந்து சேரும். தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் கூடலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனம் தேவைப்படும் நாள். ஏன்னா இன்னைக்கு பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல ராகு பகவான் பிளஸ் சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். அதனால கவனமா இருந்தா போரும். 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்கார். அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மருத்துவ செலவுகள் வரலாம் என்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கும் என்றாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு தேவைப்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் அருமையாக செயல்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள்.
சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் பிளஸ் ராகு பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான் உங்களோட ராசிநாதன் அற்புதமா இருக்கார். இன்னைக்கு குரு பகவானோட 9ஆம் பார்வை நேரம் உங்க ராசியில விழுறதுனால இன்னைக்கு அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பயண வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் நீங்க உபயோகப்படுத்திட்டு அதுக்குண்டான ஆதாயத்தை நீங்க பெறணும். சரியா? அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயணங்கள் அற்புதமான வெற்றியை கொடுக்கும். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரியும் மனநிலையில் இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணம் ஏற்படலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோதைரியம் அதிகரிக்கும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவான். அருமையான நாள் இன்னைக்கு, அற்புதமான நாள். உங்களோட முயற்சிகள்லாம் நேற்றுக்கு நிறைவேறிச்சு. இன்னைக்கு அதனாலே உங்களுக்கு ஒரு மனதைரியம் கிடைக்கும். தூள் கலப்புங்க. சரியா? அதே சமயம் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்கும். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அதிரடி திருப்பங்களுடன் அதிரடியாக சில முடிவுகளை எடுப்பதால் அதிரடியான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதை மகிழ்விக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ராகு பகவானும் கூட இருக்கார். இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்தில் இருக்கும். ஆனாலும் கவலைப்பட வேண்டாம், உற்சாகம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல குரு பகவான் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுப்பார். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். யார்கிட்ட இளைய உடன்பிறப்பு கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்தா போரும். மற்றபடி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்க்கும் சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஒவ்வொரு காரியமும் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதுவும் குரு மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு உங்க ஜென்மராசியில சந்திர பகவான் இருக்கார், மனோகாரகன். அதே சமயம் ராகு பகவான் இருக்கார். ஸ்ட்ரைட்டா 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு யோசித்து செயல்பட்டா போரும். மற்றபடி உற்சாகத்துக்கு குறைவில்லை, தனவரவுக்கு குறைவில்லை. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல குரு பகவான் உங்க ராசிநாதன் ஸ்ட்ராங்கா அமர்ந்துகிட்டு உங்களோட பகைருண ரோகஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயம் ஆயுஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். அற்புதமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எடுக்கிற முயற்சிகள்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு கவனமா இருந்தேன்னா வெற்றி அடையும். அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் முன்கோபம் வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிய வேண்டும் என்றால் மேல் அதிகாரிகளையும் சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள்.
அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாற வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.